அவன் பைக் நம்பர் ஏதாவது நோட் பண்ணியா? நம்பர் நோட் பண்ண மல்லிகா. TN73Z131374. என்னடி சொல்ற? ஆமா மல்லிகா, நான் நல்லா பார்த்தேன். அதே நம்பர் தான். என்னாச்சு? சரி பிரியா, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். சரிடி, நானும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். ஏய் மல்லிகா, என்னாச்சு? என்ன சொன்னாங்க அவங்க? என்னங்க, பிரியா வீட்டுக்கு ஒருத்தன் வந்து 2 லட்சம் ரூபாய வீசிட்டு போயிருக்காங்க. ஏய் என்ன சொல்ற நீ? எதுக்கு பாரதி வீட்டுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் போட்டு போனோம்? என்னங்க நீங்க ஒண்ணுமே புரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவளுக்கு தான் ஆபரேஷன் நடக்க போகுதுல்ல. ஆமா. அவளை காப்பாத்த சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு பணத்தையும் போட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, போனவன் நம்ம பைக்க தான் எடுத்துட்டு போயிருக்கான். நம்ம பைக்கா? ஏய் ஒரு நிமிஷம் இரு. ஏங்க, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க. நம்ம பைக் திரும்ப வந்துருச்சுங்க. ஆமா மல்லிகா, பைக்கை எடுத்துட்டு போய் பணத்தை போட்டுட்டு திரும்ப இங்க பைக்கை விட்டுட்டு போயிருக்காங்க. ஏங்க அது சரி, அவன் பாரதிய கொலை பண்ண சொல்றான். அவனே ஏன் பணத்தையும் கொடுத்து காப்பாத்த சொல்றான்? அது மட்டும் இல்ல, நம்ம பைக்கை எடுத்துட்டு போய் ஏன் பணம் கொடுக்கணும்? அதான் மல்லிகா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கத்தியால குத்திட்டு காயத்துக்கு மருந்து போடுறான் போருக்கு. இவன் யாரா இருக்கும்? அவன் பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குன்னு நினைக்கிறேன் மல்லிகா. ஏங்க, இத வச்சு நம்மள என்ன பாடுபடுத்த போறானோ தெரியலையேங்க. ओम कलिविकर्णी नमः ओम बलिविकर्णी नमः ओम फलप्रतमन्नी नमः ओम सर्वभूततमन्नी नमः ओम मनोन्मन्नी नमः ओम इच्छाशक्ति नमः ओम ज्ञानशक्ति नमः भवस्य देवस्य स्वरूपण्णी नमः सर्वस्य देवस्य स्वरूपण्णी नमः महादेवस्य देवस्य स्वरूपण्णी नमः. அம்மா தாயே, நான் ஒரு சராசரி நடுத்தர குடும்பத்து பொண்ணு. ஆனா நான் கல்யாணம் பண்ணிட்டு போற இடம் நல்லா வசதியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் எனக்கு பிடிச்சவனா கோடீஸ்வர மாப்பிள்ளையா பார்த்து காதலிச்சேன். இன்னைக்கு உன் ஆசீர்வாதத்தோட கல்யாணமும் பண்ணிட்டேன். நான் நினைச்ச மாதிரி என் வாழ்க்கை சந்தோஷமா அமையணும் தாயே. ஆமா தாயே, காதலிச்ச பொண்ணைய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்க அப்பா அம்மா எங்களை மனசார ஏத்துக்கணும் தாயே. சரி போலாமா? போலாம். என்னடா ரொம்ப யோசிக்கிற? நீயும் என்ன லவ் பண்றதானே? ஏய், என்ன பிரியா இப்படி கேட்டுட்ட? லவ் பண்ணாமலையா கல்யாணம் வரைக்கும் இவ்வளவு தூரம் வந்திருப்பேன்? இல்ல, தாலி கட்டி முடிச்சதுல இருந்து ஏதோ யோசிச்சுட்டே இருக்கியே, அதனாலதான் கேட்டேன். அதுக்கு இல்ல பிரியா, எங்க அப்பா அம்மாவை நினைச்சாதான். என்னடா பயமா இருக்கா? பயம்லாம் ஒண்ணும் இல்ல பிரியா, கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பெத்தவங்க இல்லாம லைஃப்ல இவ்வளவு பெரிய முடிவு எடுத்துட்டோமேன்னு மனசெல்லாம் படபடன்னு இருக்கு. இங்க பாரு விக்ரம், 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணோம். வீட்ல சொன்னா எதிர்ப்பு வரும்னு தானே நாம இப்படி ஒரு முடிவுக்கு வந்தோம். உங்கள மாதிரி ஒரு ஃபேமிலில, அதுவும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு எப்படிடா உடனே ஏத்துப்பாங்க? நீயே சொல்ல. அவங்களுக்கும் சில எதிர்பார்ப்பு இருக்கும்ல.
எப்படி இருந்தாலும் அவங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரியே ஒரு பொண்ணு வரணும்னு தானே நினைப்பாங்க. உங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குன்னு நீயே சொல்லிருக்க. அதெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குடா. அதே மாதிரி எங்க அம்மாக்கும் நாங்க 3 பொண்ணுங்க தான். எங்க அம்மா தனி ஆளா இருந்துதா எங்க எல்லாரையும் வளர்த்து ஆளாக்குனாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் லவ்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அப்படியே கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி விழுந்துடுவாங்க. மத்த 2 பொண்ணுங்க வாழ்க்கையே வீணா போயிடும், ஆம்பளை இல்லாத குடும்பம் அது இதுன்னு பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணிடுவாங்க. அவங்க கோவத்திலேயே ஒரு நியாயம் இருக்கதானே செய்யுது. அதனாலதானே நம்ம 2 பேரும் இப்படி ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணோம். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் பிரியா. ஆனா அப்ப எனக்கு எதுவுமே தோணல. ஆனா இப்போ உன் கழுத்துல தாலி கட்டி இப்ப நம்ம 2 பேரும் மாலையும் கழுத்துமா நிக்கும் போது மனசுக்குள்ள ஏதோ பண்ணுது. நீ காதலியா இருந்த வரைக்கும் எனக்கு காதல் மட்டும்தான் தெரிஞ்சது. இப்ப என்ன, உனக்கு காதல் குறைஞ்சிருச்சா? இல்ல பிரியா, ஆனா பொறுப்பு அதிகமாயிருச்சுல்ல. கமான் விக்ரம், அதெல்லாம் நார்மல் லைஃப்ல இருக்கிறவங்க யோசிக்க வேண்டியது. உன் லெவலே வேற, நீ போய் இதெல்லாம் யோசிக்கலாமா? என் மேல நீ நிறைய நம்பிக்கை வச்சிருக்கல பிரியா. பின்ன உன்னை பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு விக்ரம், கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது ஒன்ன மாதிரி ஒருத்தனை பண்ணணும்னு. ரொம்ப தேங்க்ஸ் பிரியா. எப்பவுமே இதே மாதிரி நானும் உன்னை சந்தோஷமா வச்சிருப்பேன். எங்க ஃபேமிலியில இருக்கிற யாரும் உன்னை ஹர்ட் பண்ணவோ கஷ்டப்படுத்தவோ கூடாது. அதுதான் எனக்கு வேணும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல விக்ரம், நீ வேணா பாரு, உங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிச்சு போயிடும். நான் சின்ன வயசுல இருந்து எல்லாரு கூடவும் ரொம்ப ஈஸியா ஜெல் ஆயிடுவேன். உங்க வீட்டுக்கே என்ன ரொம்ப பிடிக்கும். எப்பதான் உங்க வீட்ல வந்து வாழ போறேன்னு நான் எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கேன் தெரியுமா? எனக்கு வேற அட்மாஸ்பியர் இருக்கும்ல. ஆமா பிரியா, நீ வளர்ந்த சூழல் வாழ்ந்த சூழல் அதெல்லாம் மாறுபட்டு இருக்கும். நீதான் கொஞ்சம். கண்டிப்பா விக்ரம், எல்லா பொண்ணுக்கும் புகுந்த வீடுனா அது வேற அட்மாஸ்பியர் தானே. டோன்ட் வரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பிரியா, அப்பா அம்மா ஏதாவது சொன்னா கூட நீதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதெல்லாம் நீ யோசிக்கவே வேண்டாம் விக்ரம். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்வாங்க. உங்க வீட்டையே நான் கட்டி ஆள போறேன், நான் கொஞ்சம் பொறுமையா தானே இருக்கணும். தேங்க்ஸ் பிரியா. எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா அம்மாவை சமாளிச்சிட்டா போதும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலாம்ல. கண்டிப்பா பிரியா. இந்த உலகத்துல நீ எதிர்பார்க்கிற எல்லா சந்தோஷத்தையுமே என் வீடு உனக்கு கொடுக்கும். இப்போ நான் சொன்னா உனக்கு புரியாது. என்னோட வீட்டுக்கு வந்து நீ வாழ போற வாழ்க்கைய நீயே தெரிஞ்சுக்குவ. விக்ரம், இதெல்லாம் நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எனக்கே தெரியும். என்ன, எனக்கு தான் எல்லாமே புதுசா இருக்கும்ல. உங்க பழக்க வழக்கம், உங்க ஸ்டைல், உங்க ரிலேஷன்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எல்லாருமே எனக்கு புதுசா இருப்பாங்கல்ல. பிரியா, எல்லாருமே உன்னை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரிடா, இப்பதானே நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு, உடனே ஏன் நம்ம பிரச்சனையை பத்தி பேசணும்? ஏதாவது கொஞ்சம் ஸ்வீட்டா சொல்லு. குலோப் ஜாமுன், லட்டு. கிண்டலா? ஐ மீன் நம்ம மேரேஜ் லைஃப் பத்தி சொல்லிட்டு இருக்கேன்டா. எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு. நம்ம மேரேஜ் லைஃப்ல செம்ம ஹாப்பியா இருக்கணும். நைட் ஹேங் அவுட்ஸ், அப்புறம் ஷிம்லா ஹனிமூன், டெய்லி எனக்கு பிடிச்சதெல்லாம் நீ வாங்கி தரணும். அப்புறம் மூவி, ஷாப்பிங் மால், முக்கியமா லாங் டிரைவ், அதுவும் நீயே டிரைவ் பண்ணி என்ன அழைச்சிட்டு போகணும். ஓகேவா? பிரியா, நான் உன்னை சொல்லவா? உனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதெல்லாம் நானே நிறைவேற்றி வைக்கணும். அதுக்காக எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஏய் விக்ரம், ஏன் திடீர்னு நீ இவ்ளோ சென்டிமெண்டா பேசுற? எனக்காக நீ எந்த கஷ்டமும் பட வேண்டாம். இருக்கிறதெல்லாம் வச்சு நம்ம சிறப்பா வாழ்க்கையை நடத்தினா போதும்டா. ஓகேவா? சரி பிரியா, வா வீட்டுக்கு போலாம். எப்படியாவது அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணலாம். ரிலாக்ஸ் விக்ரம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகேவா? போலாம். போலாம். இந்த காரா? இந்த கார் தான். உள்ள போ.
இங்க வந்திருக்கோம். நம்ம வீட்டுக்கு போலையா? வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இறங்கு பிரியா, வா. இதுல 15 இருக்கு. ஓகே, தேங்க்ஸ். விக்ரம், இந்த வீடு ஆமா, இதான் நம்ம வீடு. வா. என்ன இது? ஒருவேளை அப்பா அம்மா ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைச்சு ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டானா? உள்ள வா. என்னடா இது? யாரா அந்த பொண்ணு? அப்பா, இவ தான் பிரியா. பிரியாவும் நானும் ஒருத்தர் லவ் பண்ணோம். உங்கள்கிட்ட சொல்லி முறைப்படி கல்யாணம் பண்ண தான் நினச்சேன். ஆனால் இவங்க வீட்டில் எல்லாரும் எப்படி சம்மதம் சொல்லுவாங்கன்னு தெரியல. உங்ககிட்டயும் எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான். நல்லா இருக்குடா. வீட்டில் இருக்கவங்க யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி திடீர்னு மாலை கழுத்துமா வந்து நிக்கிறியே, ரொம்ப நல்லா இருக்குடா. டேய் விக்ரம், என்னடா இது? யாரா இந்த பொண்ணு? என்ன கோலம் இது? உன் புள்ள கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வந்திருக்காரு. அதான் அவர் பொண்டாட்டியை நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அம்மா, பிரியாவை எனக்கு ரொம்ப பிடிக்குமா. ரொம்ப நல்ல பொண்ணுமா. உனக்கும் அவளை ரொம்ப பிடிக்குமா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. எதுக்குடா கேட்கணும்? இல்ல கேக்குறேன், எதுக்கு கேட்கணும்? கல்யாணம் பண்ணிட்டு வர்ற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்டியா? பிள்ளைங்கன்னு உங்களுக்காக தானடா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். கண்ணு மூடி கண்ணு விழிச்சா அடுத்த நாள் பிள்ளைக்கு என்ன வாங்கி கொடுக்கறது, அதை எப்படி வாங்கி கொடுக்கறதுன்னு நினைக்கிறதுல தானே எங்க பொழுதை விடிஞ்சிட்டு இருக்கு. இந்த மனுஷனுக்கு முதுகு வலி வந்து நரம்புல பிரச்சனை, கால் மூட்டு வலி பிரச்சனைன்னு 1008 பிரச்சனை இருந்தும் ஒரு நாள் கூட கார் ஓட்டாம இருந்தது இல்ல தெரியுமா? ராத்திரி பகல்னு பார்க்காம வண்டி ஓட்டி சம்பாதிச்சு உங்களுக்காக தானடா சேர்த்து வச்சிருக்காரு. சொல்லுடா. போன வாரம் கூட ஏன் நகையை அடகு வைக்கணும்னு நினைக்கும் போது அதெல்லாம் அடகு வைக்காத, வரப்போற பொண்ணுக்கு நாம நகை நட்டுலாம் போட வேண்டாமான்னு கேட்டு என்ன தடுத்து நிறுத்திட்டாருடா. ஏண்டா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட தானே முதல்ல சொல்லுவேன்னு சொல்லுவேன். ஸ்கூல்ல ரேங்க் கார்டு வந்த உடனே இந்த அம்மா கிட்ட காமிக்கணும்னு தானே அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வந்த. வளர்ந்து வேலை கிடைச்ச உடனே போன் எனக்கு தானடா செஞ்ச. உன்கிட்ட சொல்லாம என் வாழ்க்கையில நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொன்னேன். ஆனா இப்போ படக்குன்னு யாரோ ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்து இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்றியே, இது உனக்கே நல்லா இருக்கான்னு நினைச்சு பாரு. பெத்தவங்கன்னா படிக்க வைக்கணும், வேலை வாங்கி தரணும், உங்களுக்கு சோறாக்கி போடணும். ஆனா நீங்க கடைசியில எங்களை செருப்பால் அடிச்சாலும் அதையும் நாங்க வாங்கிக்கணும். முதல்ல நீ வெளியே போடா. என் மூஞ்சிலே முழிக்காத. இந்த வீடு இருக்க நிலைமை உனக்கு தெரியாது. இதோ
வயசுக்கு வந்த பொண்ணு ஒருத்தி வீட்டுல உட்காந்துருக்கா. இப்படி அண்ணனா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிட்டு வந்து நிக்கிறியே, நாளைக்கு இந்த பொண்ணை எவன்டா கட்டிக்குவா? ஏற்கனவே சொந்தக்காரங்கள நம்மள மட்டமா தான் பேசுறாங்க. இனிமே மாமா மச்சான்னு யாருமே இந்த வீட்டு பக்கத்தால வச்சு படுக்க முடியாது. கொஞ்சம் அமைதியா பேசுமா. பக்கத்து வீட்ல இருக்கவங்களுக்கு கேட்க போதுமா? இப்ப ரகசியமா பேசுற மட்டும் இவ ரகசியமா கல்யாணம் பண்ணிட்டு வந்தது யாருக்குமே தெரியாம போயிடும் நினைக்கிறியா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள ஏன் மூஞ்சல தாண்டி காரி துப்புவாங்க. உள்ள கல்யாணத்தை காது வச்ச மாதிரி பண்ணிட்டான்னு என்ன தாண்டி அசிங்கமா பேசுவாங்க. அப்பா அம்மா, சத்தியமா உங்களுக்கு தெரியாம திருட்டுத்தனமா பண்ணணும்னு நினைக்கலாமா? இதெல்லாம் நல்லா பேசு. இரு டே விக்ரம், எங்களை விடுறா. நாங்க எக்கேடோ கெட்டு போறோம்டா. உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமை உனக்கு தான்டா இருக்கு. அதை கேட்கறதுக்கு நான் யாரு இல்ல இவதான் யாரு? அவ ஏதோ ஆதங்கத்துல பேசிக்கிட்டு இருக்கா, அதை விடுறா. ஆனா உன் வாழ்க்கையை நீ நிலை நிறுத்திக்கிட்டு காசு பணத்தை சேர்த்துக்கிட்டு வர்ற பொண்ணை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு இல்லையா? ஏங்க நீங்க என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? யாரு என்னன்னு தெரியாம யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இவதான் மருமகன்னு சொன்னா நாம எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அம்மா ப்ளீஸ்மா, அண்ணன் ஒன்னும் நம்மள ஏமாத்தணும்னு நினைச்சு இப்படி பண்ணலம்மா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி பொறுமையா இருக்க முடியும்? முழு பூசணிக்கையை சோத்துல மறைச்சிருக்கான். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இந்த விஷயத்தை நியாயமா நான் சொல்லணும். முழு பூசணிக்காவ சோத்துல மறைச்சு என்ன முட்டாளாக்கி இருக்கான் உங்க புள்ள. நான்சென்ஸ். இதுதான் உன் வீடா? இந்த வீட்டுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா? எப்படி சார் ஃபேமிலிக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குல்ல? என்னது இதோ வீட்டு பேக்ரவுண்ட்ல ஒட்டடை இருக்க இதுவா? ரொம்ப அழகா இருக்கு. கலர் கலரா ஷர்ட் போட்டுக்கிட்டு Dressக்கு மேட்சா கார் வச்சுக்கிட்டு கலக்கலா எனக்கு பாய் சொன்னதெல்லாம் பொய்யா? பிரியா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ வேற எப்படி பேசணும்னு சொல்லு. நான் ஒரு முட்டாள். எல்லாத்தையும் நெஞ்சோட நம்பி நல்லா ஏமாந்துட்டேன். இப்போ இதுதான் வீடுன்னு நீ காட்டினப்ப கூட நான் புரிஞ்சிருக்கணும். இப்பவும் ஏமாந்துதானே உள்ள வந்தேன். இந்த ஆளுங்க குடும்பத்துக்கு நான் மருமகளா? அத இவங்களால ஏத்துக்க வர முடியல. சீ. பிரியா ப்ளீஸ் பிரியா, எதுக்கு நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நானே நம்ம வாழ்க்கைய நல்லபடியா ஆரம்பிக்கணும் தானே பேசிட்டு இருக்கேன். என் வாழ்க்கை தான் முடிஞ்சே போச்சு. எவ்வளவு ட்ரீம்ஸ், எவ்வளவு ஆசையோட வந்திருப்பேன். பெரிய பங்களா வீட்டு வாசல்ல நின்னு உங்க அப்பா கூட நீ பேசிட்டு இருப்பியே, அப்ப அது உங்க வீடு இல்லையா? உங்க அப்பா ஒரு காஸ்ட்லியான கார்ல வருவாரு, அது உங்க கார் இல்லையா? அப்ப எல்லாமே சீட்டிங்கா? பிரியா, அது எங்க அப்பா ஓனரோட காரு. எங்க அப்பா அங்க வேலை செய்யறாரு, அதனால நான் அங்க போவேன் வருவேன். நீ பார்த்தது ஒரு ஓனர் வண்டி தான். அப்ப நீ வந்தது ஓனர் வண்டியா? மொத்தத்துல நீயும் உன் குடும்பமும் ஓட்டாண்டீங்க. சீ. ஏங்க, இன்னைக்கு இந்த பைக்கை திருடிட்டு போயிட்டானே, இத வச்சு என்ன பிரச்சனை ஸ்டார்ட் பண்ண போறான்னு தெரியலையேங்க.